மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய அன்பு தகப்பனுடைய விலையேற பெற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புகிறேன். குடும்பமாக, பிள்ளைகளாக மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த அன்பு தகப்பன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக குடும்பங்களுக்குள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு காரியங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 26வது வசனங்கள் சொல்லுகிறது. வீணான புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவருக்கொரு கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அங்க பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியம் சொல்லுகிறது. வீணான புகழ்ச்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் நம்மளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா உங்களை போல இல்லை, பிரதர் உங்களை போல இல்லை, அம்மா உங்களை போல இல்லை, நீங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, எப்படிலாம் பண்ணீங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு புகழ்ச்சி உள்ள மனுஷர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணக்கூடாதான், கோபம் மூட்டக்கூடாதான். என்ன பண்ணக்கூடாதான், கோபம் மூட்டக்கூடாதான். நம்ம அதில் முதலாளா இருப்போம் இல்லையா. நம்ம யாரா நமக்கு ஆகலைன்னு நினச்சா என்ன பண்ணுவோம், ஆகாதவங்ககிட்ட போய் கூட்டணி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், சிஸ்டர் பிரதர் தெரியுமா, இவங்க உங்களை இப்படி பேசுனாங்க, அவங்க அப்படி பேசுனாங்க, அவங்க இப்படி நடந்தாங்க, இப்படி சொல்லி என்ன பண்ணுவோங்க, பயங்கரமாக நம்ம என்ன பண்ணுவோம், கோபம் மூட்டுறதுல நம்மளை போல இந்த உலகத்தில் மிஞ்சின ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு சரியாக பற்ற வச்சுட்டு வந்துடுவோம். சில பேருக்கு பற்ற வைக்க கூட தெரியாது, ஆனால் நம்ம போய் என்ன பண்ணோம், கரெக்டாக கொளுத்தி விட்டு வந்துடும். அது பாட்டு திக்குன்னு எரியும். எரிஞ்சு என்ன பண்ணோம், மற்றவங்களே அது எரிச்சிடும். அந்த குணமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல், பெருமை கொள்ளாமல். இப்போ தம்பியை கிரணை பார்த்தானா என்ன பண்ணக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. என்னடா இவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களை பார்த்து உயர்ந்துட்டாங்களா, அவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. ஏன்னா கடவுள் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை காட்டில என்ன பண்ண போறாரு, என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்கின்ற அந்த தாழ்மை இருக்குது பாருங்க, அதை நம்ம தரிச்சிக்கணும். இந்த 3 சுபாவம் நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அடியோடு கூட என்ன பண்ணுங்க, பிடுங்கி எரியப்பட வேண்டும். நம்ம கிட்ட அந்த அடிப்படையில் என்ன கிடையாதுங்க, கோபம் ஊற்றுறது நம்ம கிட்ட இருக்கிறது, மற்றவர்களை தேவையில்லாத புகழ்ந்து பேசுகிறது. சில பேர் நமக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கல, கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுவோம், அவங்கள புகழ்ந்து தள்ளிடும். அந்த புகழ்ச்சி என்ன பண்ணுதுங்க, அவங்களையும் கீழே தள்ளிடுது, நம்மளையும் கீழே தள்ளிக்கிறது. அதனால நீங்க கடவுளை மட்டும் உயர்த்துங்க, கடவுளை மட்டும் புகழுங்க. அவர் தான் நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவரை இன்னும் அதிகமாக துதித்து இன்னும் அதிகமாக நீங்க அவரை உயர்த்துங்க. போய் யாரையும் என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டி சண்டை போடாதீங்க. அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் அவங்க கூட சக வேலைக்காரங்கள் வேலை செய்யும் போது அவன் மேலே பொறாமை கொண்டு அவளை காட்டி கொடுக்கறது, அவளை குறித்து எஜமான்ட்ட போட்டு கொடுக்கறது, இந்த கெட்ட குணங்கள்லாம் என்ன பண்ணாதீங்க, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள் வேண்டாம். இல்லையா, அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியுமா உங்க அம்மா உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்னு சொல்லி உங்க கணவர்கிட்ட கூட என்ன பண்ணாதீங்க, கோபத்தை மூட்டுற மாதிரி பேசாதீங்க. அதே போல கணவர்மார்களும் மனைவி என்ன பண்ணாதீங்க, எங்க அம்மா உன்னை பத்தி இப்படிலாம் சொன்னாங்க, அதனால நீ அவங்க சொன்ன மாதிரியே நீ நடந்துக்கிற என்று சொல்லி அவங்களையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தி என்ன பண்ணாதீங்க, வார்த்தைகளை பேசாதீங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அன்பு மட்டும்தான் உயர்ந்தது. அன்போடு நம்ம வாழும் பொழுது, அன்புக்கேற்ற பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராதுங்க, தோல்விகள் வராது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள நல்ல ஐக்கியமாக இருங்க, கிறிஸ்துடைய அன்புக்கேற்றவர்களா இருங்க. இந்த 3 அடிப்படை காரியத்தை விட்டு நீங்க வழி விலகுங்க. சபைக்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணுங்க, சமாதானத்தோடு இருங்க. ஊழியம் செய்யும் போது சமாதானமாக ஊழியம் செய்யுங்க. ஒரு பாடல் ஊழியமாக, ஒரு கீபோர்டோ இசையோ, எந்த துறையில சேர்ந்து கிறிஸ்துவுக்காக பணியாற்றுங்களோ அங்க என்ன பண்ணாதீங்க, என்னோட இவன் பெஸ்டா பாடிட்டானே, என்னோட இவன் நல்லா வாசிச்சான், அந்த பெருமையை கொள்ளாதீங்க. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபையும் எனக்கு கொடுத்த கிருபைகளின் வித்தியாசம், நானும் அதை தாண்டி மேலாக வருவேன் என்கிற நம்பிக்கையோடு காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட பொறுமையும் தாழ்மையும் இரக்கத்தையும் தயவும் கொடுத்து உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.